guys, இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டு பூஸ்ட் இம்யூனிட்டி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இப்போ இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்யூனிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இம்யூனிட்டினா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து சத்து. எந்த வகையான அதாவது இந்த விட்டமின், அயன், ஜிங்க்கு, மினரல்ஸு, அதுபோல் கால்சியமு, அதுபோல் இருக்கிறதுலாம் தான் வந்து இம்யூனிட்டி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கப்பட்டு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து அது வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்துங்க. அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து சொல்கிறேன். ஆரஞ்சஸு, லெமன்ஸு, லைம்ஸு, அந்த இந்தியன் ஃப்ரூட்ஸு, அமலாப்பழம், அந்த பழத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் வந்து எப்படி சாப்பிட்றோன்னா ஜூஸாக கன்சியூம் பண்ணலாம், அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ்லாம் வந்து எப்போங்க சாப்பிட்ணும், எந்த டைமில் சாப்பிட்லாம்? வெயில் டைமில் சாப்பிட்லாம், குளிர் டைமில் சாப்பிட வேணாம். ஏன்னா வந்து ஒரு என்னோடய சஜஷன் சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த தலைக்கு குளிச்சுட்டு உடனே வந்து ஜூஸ் குடித்தா தலைவலிக்கும், அதுமாரி நிறைய ரீசன்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் குளிர்காலத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் சம்மர் டைமில் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். குளிக்கணும்னா அதுக்கு பின்னாடி பாதிப்புலாம் நிறைய வரும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்போல்லாம் குடிக்கலாம்னா மேக்ஸிமம் ஈவினிங் 6 o'clock குடிச்சோன்னா நான் 6 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து டைஜஸ்ட் ஆகுதுன்றது தாண்டி எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு விதமான ஒரு வாமிட்டிங் அது கூட என்ன நிறைய இருக்குது அந்த விஷயம். அதனால தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் 10-11 ஆஃப்டர்நூன் குட் டைம். அடுத்து வந்து டர்மரிக்கில் வந்து நமக்கு தெரியும், டர்மரிக் வந்து இவ்வளோ பெரிய ஆன்டிபயோட்டிக்ன்ட்டு. அதை வந்து நம்ம எப்படிலாம் சாப்பிட்லான்னா அதை வந்து நம்ம இந்த பாலில் கன்சியூம் பண்ணலாம். அதோட வந்து நம்ம டீலாம் கூட கன்சியூம் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. அதை சாப்பிட்டிங்கன்னா ஜூஸ் குடிங்க. ஏன்னா வந்து டர்மரிக் வந்து ஈட்டு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ஜிஞ்சரும் ஈட்டு தாங்க, அது முன்னாடி சொல்லிடுறேன். ஜிஞ்சர் வந்து மேக்ஸிமம் இதில் போடுவோம், ஆனால் வந்து இந்த டீலாம் போட்டு நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு வந்து நிறைய நம்மளுடைய ஃபுட் ரெசிபிஸ்லாம் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இது வந்து எதுக்குங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பியும் ஆன்டிபயோட்டிக்கும் அதிகமாக இருக்குது. அது வந்து பாக்டீரியா, வைரஸ்லாம் வந்து படக்கூடிய ஒரு உணவாக நமக்கு வந்து இந்த இஞ்சி தான் இருக்குது. அது பார்த்துங்க. அது வந்து எதெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணுவாங்கன்னா சூப்ஸில் நிறைய ஆட் பண்ணுவாங்க, சொல்ல முடியும். ஓகே, பட் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸு நமக்கு நிறையவே தெரியுங்க. அது வந்து ஜிங்க் அண்டு நட்ஸில் இல்லாத ஒரு இதுவே கிடையாதுங்க. நட்ஸில் எல்லாமே இருக்குது. எல்லா விட்டமின் சி, ஒமேகா, ஃபேட்டு எவ்வளோ இருக்குது. அதில் வந்து நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். ஆல்மண்ட்ஸ், வால்நட் அண்டு கேஷ்யூஸில் நிறைய விட்டமின் சி அது போலாம் இருக்குது. சன்ஃப்ளவர் அண்டு பம்கின் சீட்ஸில் வந்து விட்டமின் இ இருக்குது, ஜிங்க் இருக்குது. இது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா நம்ம செல் ஒர்க்கு, இப்போ நிறைய செல் வந்து செத்து போவோம். அந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஒரு சில செல்ஸில் தான் அந்த செல்ஸ்லாம் வந்து திரும்பி வளர வைக்கிறதுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாகர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு நான் சுகரிங் ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஜிம் போகிறவங்க வந்து கன்சியூம் பண்ணலாம். அது வந்து எப்படி கன்சியூம் பண்ணலான்னா, நீங்கள் வந்து இந்த ஷேக்லாம் அடிச்சு குடிக்கிறாங்களே, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. அதை பற்றியும் நான் சொல்கிறேன் பின்னாடி. அதில் வந்து இந்த யாகர்ட் போட்டு குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.